ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவ் டு டூ சேனல். இன்றைக்கி நம்ம 5 பொருள் வச்சு மாஸ்டர் ஷெஃப்பில் ஏப்ரன் வாங்கி கொடுத்த ஒரு டிஷ்ஷை பார்க்க போகிறோம். ரொம்ப பாரம்பரியமான டிஷ்ஷு, உடம்புக்கு ரொம்ப உறுதியானது. இது நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். செட்டிநாடு சைடு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது ஒன்றும் இல்லை, என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், 1 கப் உளுத்தம்பருப்பு, அதை நீங்கள் நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப சிவப்பாக வறுக்க வேண்டாம், நல்ல மொறுமொறுப்பாக வறுத்துக்கணும். நீங்கள் 1 கப் உளுத்தம்பருப்புன்னா 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. இதுதான் நம்மளோட அளவு. இது நீங்கள் இந்த அளவில் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். எந்த டம்ளரில் நீங்கள் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறீங்களோ அதே இதில் கால் பாசிப்பருப்பு, கால் பச்சரிசி. ஒரே இது எல்லாமே நல்லா வறுத்துக்கணும். பாருங்களேன், உளுத்தம்பருப்பு வறுத்துட்டேன், இப்போ பாசிப்பருப்பு வறுத்துட்டேன். அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், சிவப்பாக ஆக வேண்டாம், அரிசி நல்லா பொரியணும். நம்ம அந்த பொரிக்கெல்லாம் வறுக்கிற மாதிரி பொரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். பொரிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு இதை நல்லா நம்ம மிக்சியில் போட்டு தூள் பண்ணி 2 தடவை ஜலிச்சிருங்க. நல்லா நைஸாக, ரொம்ப நைஸாக இருக்கணும் பொடி. அப்படி திரியாக அப்படியே இருக்கக்கூடாது. நல்லா மிக்சியில் ஜலிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் போட்டு கூட ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இதுக்கு இனிப்புக்கு நீங்கள் கருப்பட்டி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, வெல்லம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி. நான் இங்கே வெல்லம் எடுத்துக்கிறேன். நம்ம என்ன அளவுன்னா, நம்ம மாவை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒரு மெஷர்மெண்ட் எந்த கப்பில் வேணால் அளந்துக்கோங்க. அந்த ஒரு மெஷருக்கு ஈக்குவலாக வெல்லமோ கருப்பட்டியோ நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வெல்லத்தை எடுத்து அதோட ஒரு 2.5 பங்கு தண்ணி வச்சு சூட வச்சு அதில் வெல்லத்தை போட்டு உருக்கிக்கணும். அதில் ஏதாவது கசடு அதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வடிகட்டிக்கலாம். அதனால் நீங்கள் வெல்லம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும், எந்த பாவப்பதமும் இல்லை. நீங்கள் அதை ரூம் டெம்பரேச்சருக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு நம்ம நெய் நம்ம எவ்வளோ தாராளமாக இதில் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட கும்மாயம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாங்க, கும்மாயம் தான் நமக்கு மாஸ்டர் ஷெஃப்பில் ஏப்ரன் வாங்கி கொடுத்த பலகாரம், செட்டிநாட்டு பலகாரம். இப்போ பாருங்கள், நெய்யை தாராளமாக விட்டுக்கிட்டாச்சு. நெய் நீங்கள் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதில் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் விட்டுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவை, அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு மிதமான தீயில நல்லா சிம்மில் வச்சுட்டு அதை நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், அந்த மாவோட கலரே மாறி அப்படியே நல்ல வாசனையாக வரும். பக்கத்தில் இருக்கவங்க கூட ஏதோ பண்ணுறீங்க போல இருக்குன்னு பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லிவிடுங்க, மாஸ்டர் ஷெஃப்பில் ஏப்ரன் வாங்கி கொடுத்த கும்மாயம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கிற வெல்லம் உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், கட்டி தட்டிடும். அதனால் அடுப்பை ரொம்ப மிதமாக வச்சுக்கோங்க. ஒரு விஸ்க் எடுத்து நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரண்டியோட நல்லா கட்டி இல்லாமல் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் விஸ்க்லேயே நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கரண்டி வச்சு உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும்னா பண்ணிக்கலாம். பாருங்கள், அது அல்வா மாதிரி அப்படியே திரண்டு வந்துட்டே இருக்கும். நீங்களும் கைவிடாமல் கிளறணும். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக பண்ணிடலாம். இல்லை நீங்கள் கரைச்சி விட்டு எல்லாம் கூட இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது பண்ணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிளற டைம் ஆகும். இது நீங்கள் வறுத்துட்டு நெய்யில் ஈஸியாக அந்த வெல்லத்தை மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும். பாருங்கள், நான் தாராளமாக நெய் விட்டுட்டே இருக்கேன். நெய் நல்லதுங்க உடம்புக்கு. நம்ம தினைக்குமா சாப்பிட போகிறோம், ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நெய் நீங்கள் பயப்பட வேண்டாம், கொலஸ்ட்ராலோ எதுவோன்னு. நெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம முன்னோர்கள்லாம் அதுதான் எல்லாத்துக்கும் நெய்யும் இல்லைன்னா நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாம் தான் ரிஃபைன்ட் ஆயில் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கோம். நெய் ரொம்ப நல்லது. பாருங்கள், அல்வா மாதிரி திரண்டு வருதா, இதுதான் பதம். ஒட்டாமல் வரணும். மீதம் இருக்கிற நெய்யும் நீங்கள் ஊற்றிட்டு கிளறிட்டிங்கன்னா, நீங்கள் நெய் ஊற்ற இந்த அல்வா பதத்தில் இருக்கிற இந்த கும்மாயம் நெய்யெல்லாம் ஈர்த்துக்கும். நல்லா நீங்கள் திரண்டு வந்தோடனே நீங்கள் எதுவுமே போட வேண்டாம், ஏலக்காவோ எதுவுமே போட வேண்டாம். ஏன்னா இந்த மாவோட வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷு. நீங்கள் முந்திரி பருப்பு அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இதை நீங்கள் இன்னொரு டிஷ்ஷுக்கு நீங்கள் எடுத்து மாற்றி வச்சிடலாம். ஒரு கப்லேயோ மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதை உங்களுக்கு மாவை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா
எப்பெல்லாம் தேவையோ நீங்கள் டக்குன்னு எடுத்து பண்ணிடலாம். பாருங்கள், அருமையான கும்மாயம் ரெடி. இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிற நெய்யை வந்து அதில் விட்டுட்டேன். அது சூடாக இருக்கும்போது அந்த நெய் வந்து உள்ளே உறிஞ்சி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் சூடாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் இலகுன பதமாக நல்லா அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இந்த நெய் விடுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு அல்வா பதத்தில் இருக்கும். மிதமான ஸ்வீட்டாக இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இப்போ ப்ரைஸ் வாங்கி கொடுத்த கும்மாயம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.